சூஃபி பயணம் சேனல்ல ஒரு புது ப்ரோகிராம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். என்ன ப்ரோகிராம் அப்டின்னா, நெறைய ஆன்மீகவாதிகள தொடர்ந்து நேர்காணல் எடுத்து நம்ம சேனல்ல பதிவு செய்யலான்னு இருக்கோம். அந்த வரிசையில முதல்ல நம்ம கூட இந்த நேர்காணல்ல இணைஞ்சிருக்கிறது யாருன்னு வந்து பார்த்தோம் அப்டின்னா, டிஎஸ்ஏ அபு தாஹிர் ஃபஹிமி மஹ்லரி அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. இவங்கள்ட்ட இந்த கர்பலா மாசத்துல இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பத்தியான ஆன்மீக மற்றும் தியாகங்கள பத்தி அவங்கள்ட்ட பேசலான்னு தான் நம்ப வந்திருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத். வலைக்கும் சலாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அருளால இருக்கோம். ஓகே. அது நல்லா இருக்கேன் ஹஸ்ரத். இந்த கர்பலா மாசத்துல அ இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட அறம் அண்ட் தியாகத்த பத்தி சுருக்கமா கொஞ்சம் சொன்னீங்கன்னா, நம்ப நெறைய பேருக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன் சார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு ச ஒரு மலக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு மலக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறாங்க. அதற்கு முன்னர் அந்த மலக்கு வந்ததில்ல. பொதுவாக வஹி கொண்டு வருவது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தானே! ஆனா இந்த ஒரு மலக்கு ஒரு வித்தியாசமான மலக்கு வந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கிய செய்தியோட தான் வந்திருக்கிறாங்க. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சல்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்ல இருக்கிறாங்க. உம்மு சல்மா நாயகிட்ட சொன்னாங்க, "நீங்க கொஞ்சம் வாசல்ல நின்னுக்குங்க. யாரையும் உள்ள வர விட்டுறாதீங்க. நான் உங்களோட ஒரு மலக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோட தனியா ரகசியமா பேச வேண்டியது ஏதோ ஒரு முக்கிய செய்தின்னு சொன்னாங்க. உம்மு சல்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா வாசல்ல நிக்கிறாங்க. யாரும் வந்துராம இருக்கிறதுக்காக வேண்டி. அப்படி இருந்தால் உசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்கன்னா, ஆ உம்மு சல்மா நாயகி அமர்ந்திருக்கிறாங்க. உசைன் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன குழந்தை தானே! அப்படி தாவி அவங்களுடைய தோள தாண்டி அப்படி விழுந்து உள்ள வந்துட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்துட்டாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில இருக்கும்போது கூட, சஜிதால இருக்கும்போது கூட, உசைன் ரலியல்லாஹு அன்ஹு முதுகுல வந்து ஏறுனாங்க. இஷாவுடைய தொழுகை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெதுவா அவங்கள பிடிச்சு இறக்குனாங்க. அவங்க விழுந்துறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நீண்ட நேரம் சஜிதால இருந்தாங்க. அப்படி எல்லாம் நம்ம ஹதீஸ்ல பார்க்குறோமே. இப்ப வந்துட்டாங்க உசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப வந்த மலக்கு கேட்குறாங்க, "யா ரசூலல்லாஹ் ஹுசைன்." ஹுசைன் வந்திருக்கிறாங்க. ஆமா. நீங்க அவங்கள அதிகமா நேசிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. வந்த மலக்கு கேட்குறாங்க, "நீங்க அவங்கள நேசிக்கிறீங்களா?" "ஆமாம், நான் அதிகமாக நேசிக்கிறேன். அவர குறித்து தான் நான் ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கிறேன்." "அப்படியா? என்ன?" "உங்களுடைய அன்பு பேரக்குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள். கொல்லப்படுவார்கள்." நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், "அப்படியா?" கேட்குறாங்க. "ஆமா." "அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிற, கொல்லப்படுகிற அந்த இடத்தை காட்டவா?" அப்படின்னு கேட்டாங்க. வந்திருக்கிற மலக்கு. காட்டுங்களேன்." அப்படின்னு கேட்டாங்க. அந்த மலக்கு பூமிய இப்படி அடிச்சாங்க. ஓங்கி ஒரு அடி அடிச்சாங்க. அடித்தால், அந்த பூமி அப்படியே சொருங்கிருச்சு. சொருங்கி கர்பலா களம், ஈராக்கினுடைய கர்பலா மைதானம் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி நம்ப முடியுமா? என்றெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ப முடியும். நம்பித்தான் ஆக வேண்டும். ஹதீஸ்ல ஆதாரங்கள் இருக்கின்றது. இப்படி நடந்ததற்கு பல ஆதாரங்கள் ஹதீஸ்ல இருக்கு. அங்கே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில அந்த மலக்கு பூமிய அடிக்கிறாங்க. கர்பலா மைதானம் வந்து விடுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில அந்த மலக்கு கர்பலாவினுடைய மண்ணை எடுத்து கையில குடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்க. கர்பலா மதீனா ஷெரீஃபிலிருந்து ஈராக்கு தேசத்திலே கர்பலா எத்தனை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பாலே உள்ள ஒரு நாடு. ஈராக்கிலே கர்பலா களம். அங்கேருந்து அந்த மண்ணை எடுத்துக்கிறது சாதாரண விஷயமா? அப்படி எடுத்துட்டு குடுத்துட்டாங்க. அவங்களுக்கும் சாதாரண விஷயம். மலக்கும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறாங்க. இதில என்ன பெரிய ஆச்சரியம்? அந்த மண்ணை எடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சல்மா நாயகி கையில குடுத்து, "இது நீங்க வச்சுக்கங்க. என்றைக்கு இந்த மண் சிகந்து போகிறதோ, அன்றைக்கு என் பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டதாக விளங்கிக் கொள்ளுங்கள்ன்னு" சொன்னாங்க. அப்படின்னா, இதில் நாம் விளங்க வேண்டிய செய்தி என்னவென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்திலேயே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு குழந்தையாக இருந்த பருவத்திலேயே இவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதை முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திய வெளிய சொல்லிட்டாங்க. ஆனா, "குலிக்து அன வ அலி மின் நூரின் வாஹிதின்."
மண்ணால் படைக்கப்பட்டது அபூபக்கர், உமர், நான் எல்லாம் ஒரே மண்ணு. 100 நானும் அலியும் ஒரே நூறிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பேரொளி தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறக்குறாங்க. அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகப்பனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த முபாரக்கான உமிழ்நீரை ஊட்டினார்களோ, அதே உமிழ்நீரை யாருக்கு ஊட்டுறாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஊட்டுகிறார்கள். 7வது நாளிலே அவர்களுக்கு ஹுசைன் என்று பெயர் வைக்கிறார்கள். ஹுசைன்னு சொன்னாலே ஹசன் என்றாலும், ஹுசைன் என்றாலும் அழகுதான். முதல் பிள்ளைக்கு ஹசன்னு வச்சுட்டாங்க. 2வது பிள்ளைக்கு ஹுசைன் வைக்கிறாங்க. ஏன் ஹுசைன்னு பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னா, அதிக பிரியம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேசித்தது யாரைன்னு சொன்னா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. காரணம் சொல்லுவாங்க. அதாவது சின்னதுக்கு எப்பவுமே மதிப்புண்டு. சின்னதுக்கு எப்போதுமே மதிப்புண்டு. அதனால தான் அரபில தஸ்கீர் ஜம்முன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபதுலுங்கிறத ஃபுலைல்னு சொல்ற மாரி. அதே மாதிரி தான் ஹசன் என்பதை ஹுசைன்னு சொன்னா, சின்ன அழகரே, ஒரு செல்லமாக சொல்வது. அந்த மாரி ஹுசைன் அப்படி சொன்னதிலேயே அவர்களுடைய பாசம் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைப்பார்கள். ஹுசைன்னு பேர் வச்சாங்க. ஆ முடிகளை மலித்து 7வது நாள் முடிகளை மலித்து, ஃபாத்திமா நாயகியிடத்தில குடுத்து, இந்த முடிகளின் எடைக்கு ஏற்ப சதகா வெள்ளியை தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குழந்தை பிறந்தபோது, குழந்தையினுடைய காதுகளில் பாங்கு சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு கூட குழந்தைகள் பிறந்து விட்டால், குழந்தைகளுக்கு பாங்கு சொல்றோம்ல காதுல. அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் அதானு ஃபி உதுனில் மௌலூது. குழந்தைகள் பிறந்த குழந்தையினுடைய காதுகளில் பாங்கு இகாமத்து சொல்வது. இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு செய்தார்கள். ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். அந்த வகையிலே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய செல்ல மகனாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சிறப்பாக மூத்தவங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். இங்கே நம்ம முஹர்ரம் மாதம் கர்பலாவினுடைய வரலாறு சொல்லிட்டு வர்றதுனால முந்தி ஹுசைன் என்று சொல்கிறோம். அப்படி அப்படி 2 குழந்தைகளையுமே ரொம்ப சிறப்பாக வளர்த்து வந்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருவரையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள். நம்மை நேசிக்குமாறு சொன்னார்கள். இப்படியெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளை பத்தி நிறைய விஷயங்கள சொல்லியிருந்தாங்க. அவங்க தாகமாக இருக்குதுன்னு கேட்கும்போது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவை நீட்டி உமிழ்நீரை கொடுப்பார்கள். அதன் மூலமாக அவர்கள் தாகம் தீர்வதற்காக. இப்படிப்பட்ட சிறப்புகளை பெற்றவர்கள் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கட்டத்தில ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் விளையாட்டு. விளையாட்டுல குஸ்தி. தமாஷா குஸ்தி விளையாடுறாங்க. ஒருத்தரை ஒருத்தர் அடித்து. ஃபாத்திமா நாயகி நிற்கிறாங்க. குடும்பத்தில் உள்ள மற்றவங்கலாம் நிற்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று பார்க்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, "ஹசன் விடாதீங்க, விடாதீங்க." ஆன்னு சொல்றாங்க. ஃபாத்திமா நாயகி பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும் ஆதரவா சொல்றாங்களே, என் புள்ள ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, 2 பிள்ளைங்களும் ஆதரவா இருக்கணும். ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி இருக்காங்க? தகப்பனார் ஹசன் விடாதீங்க, ஹசன் விடாதீங்கன்னு சொல்றாங்களே. போய் கேட்டாங்க, "ஏன் யா ரசூலல்லாஹ்? ஹசனுக்கு மட்டும் சொல்றீங்களே, ஹுசைன விட்டுட்டீங்களேன்னு" சொல்லும்போது, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அங்க பாருங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹுசைனுக்கு ஆதரவா நிக்கிறாங்க. ஹுசைன் விடாதீங்க, விடாதீங்கன்னு சொல்றாங்க. அதனால தான் நான் ஹசனுக்கு ஆதரவா நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி தன்னுடைய பேரக்குழந்தைகள் விஷயத்துல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதும் அன்பு காட்டினார்கள். அப்படி இருக்கத்தான் அந்த சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஞானத்தினுடைய வாரிசாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுக்கு பிறகு ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு இப்படியாகத்தான் அந்த வாரிசு தொடர்ந்து சத்திய தீனுல் இஸ்லாம் இன்றைக்கு ஞானம் என்பது நம்மிடத்திலே வந்து சேர்ந்து இருக்கிறதே, அப்படி வந்த வழி இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழியாகத்தான் நம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. அதனாலே தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில நம்முடைய சூஃபியாக்கள் சொல்லும்போது, வஹதத்துல் உஜூத் என்கிற அந்த ஞானம் இருக்கிறதே, ஏக உள்ளமை, அதை இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலியுறுத்தினார்கள்.
அவர்கள் மூலமாகத்தான் அந்த ஞானம் வலியுறுத்தப்பட்டது. அதுதான் அப்படியே அந்த வழிவார்களை பார்த்தால் தெரியும். அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஜெய்னுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு, முஹம்மது பாக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படியாக அந்த சில்சிலா தொடர் வந்து தான் காதிரியா தரீகாவிலே எஜமான கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு, சிஸ்தியா தரீகாவிலே அஜ்மீர் ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி ஒவ்வொரு சில்சிலாவினுடைய தொடரும் வருகிற போது அலிநாயகத்திற்கு அடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழியாகத்தான் அந்த ஞான சங்கிலி தொடர் நம் வரையிலே, நம்முடைய ஷேகுமார்கள் வரையிலே வந்து தொடர்ந்து நம்மிடத்திலே வந்து சேர்கிறது. அப்படி ஞானத்தின் ஊற்றாக திகழ்ந்தவர்கள் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களின் நினைவுகளை போற்றக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தில, ஆஷூராவுடைய நாள்ல பல நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கூட, நம்முடைய இதயங்களை ரணப்படுத்தக்கூடிய மரணம் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணம் நிகழ்ந்து விட்டதாலே, அதை நாம் கடந்து போக முடியாது. இன்றைக்கு பல பேர் பார்க்குறோம், ஆஷூராவுடைய சிறப்புகளை எல்லாம் அடுக்கடுக்காக பேசக்கூடியவர்கள் பல பேர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை மறந்து விடுகிறார்கள். இன்றைக்கு சத்திய தீனுல் இஸ்லாம் நிலை பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக வாழுகிறோம் என்று சொன்னால், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு ஷஹீதாக்கப்படுவார்கள், தான் ஷஹீதாக்கப்படுவோம் என்பது தெரிந்தும் கூட போனார்களே. அவர்களுக்கு தெரியுமே, தெரிஞ்சும் தானே போனாங்க, அந்த யுத்த களத்தில போய் நின்றாங்க. அவர்கள் செய்த அந்த தியாகம் தான், அவர்கள் செய்த அந்த தியாகம் தான் இன்றளவும் நம்மிடத்திலே சத்தியத்தை கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் வரலாற்றில பாருங்க, எத்தனை வீடுகள் தோறும் ஹுசைன், எத்தனை ஹுசைன்கள். ஆனால் யசீத் என்று யாருக்காவது பேர் இருக்கிறதா? இல்லை. அன்றைக்கு ஒரே ஒரு ஜீனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா அவர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கு உலகெல்லாம் நிறைந்திருக்கிறார்களே, அஹ்ல பைத்துகள். எஜமான கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அஹ்ல பைத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குலவழி. அஜ்மீர் ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, சுல்தான் லாரிமீன் சையீத் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு, திருச்சி தபலே ஆலம் நத்தஹர் ஷா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, நாகூரின் நாயகர், தென்கிழக்கு ஆசியாவினுடைய ஜோதி எஜமான் பாதுஷா நாயகம் ஷாவுல் அமீது பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழித்தோன்றலிலே வந்தவர்கள் தான். இப்படி உலகெல்லாம் நிறந்து இருக்கக்கூடிய வலிமார்கள், அஹ்ல பைத்துகள் அத்தனை பேரும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழியிலே வந்தவர்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வழியிலே வந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அஹ்ல பைத்துகள் நிறைந்து வாழ்கிறார்களே, அஹ்ல பைத்துகள் நிறைந்து வாழ்கிறார்களே. யசீதினுடைய வாரிசுகள் என்று யாரையாவது பார்க்க முடிகிறதா? இல்லை. அப்படி இன்றைக்கு இந்த உலகத்தையே கட்டியாளக்கூடியவர்களாக அன்றைக்கு சையதுனா இமாம் அல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிந்திய இரத்தம் தான், அவர்கள் சிந்திய இரத்தம் தான், அவர்கள் விட்ட உயிர் தான். அவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக கரம் கொடுக்க மாட்டேன், யசீதினுடைய ஆட்சியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பையத்து செய்ய மாட்டேன், கரம் கொடுக்க மாட்டேன். வேண்டுமானால் ஜனநாயகத்தை காப்பதற்காக என்னுடைய நானா, என்னுடைய பாட்டனார் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைப்படுத்திய அந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக நான் சிரம் கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர கரம் கொடுக்க மாட்டேன் என்று அவர்கள் நின்ற அந்த உறுதி, அதுதான் இன்றைக்கு அடுத்தடுத்த காலங்களில் தூய மார்க்கம் இஸ்லாம் பல்வேறு வீழ்ச்சிகளுக்கு பிறகும் எழுச்சியாக இருப்பதற்கான காரணமே அதுதான். அதைத்தான் அல்லாமா இக்பால் அவர்கள் சொல்வார்கள், எத்தனை போர்கள் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, ஹர் கர்பலா கே பாத் இஸ்லாம் ஜிந்தா ஹோத்தா ஹை. எல்லா கர்பலாவுக்கு பிறகும் இஸ்லாம் வெற்றி பெறும், எழுச்சி பெறும் என்றார்கள். அப்படிப்பட்ட எழுச்சி நாயகர் இமாம்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தியாகத்தை போற்றுவோம். அவர்களின் திருக்குடும்பம் அஹ்ல பைத்துகளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்குடும்பத்தை நேசிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கான பாக்கியங்களை நம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.